கொத்து கொத்தாய் அத்தி, சரம் சரமாய் புளி, கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை விதவிதமான மரங்கள் நிறைந்து காணப்படும் இந்த இடம் தனியார் தோட்டம் அல்ல, தூத்துக்குடி மாநகராட்சிக்குட்பட்ட குப்பை மேடுதான் இது. தருவைக்குளம் அருகே ஐயனார்புரம் பகுதியில் மலை போல சேமிக்கப்பட்ட குப்பைகளை இப்படி பசுஞ்சோலையாக மாறியிருக்கிறது. 526 ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ள குப்பை கிடங்கில் அடிக்கடி தீ பற்றியதால் அருகே வசிக்கும் மக்களின் வாழ்க்கை அன்றாட போராட்டமானது. அதற்கு தீர்வாக 2 ஏக்கர் பரப்பளவில் பயோ மைனிங் மூலம் குப்பைகளை பிரித்து முதலில் 2000 மரக்கன்றுகளை நட்டனர். தூத்துக்குடியில் சேகரமாகும் கழிவு நீரை சுத்திகரித்து மரம் மற்றும் செடிகளுக்கான தேவையான தண்ணீராக மாற்றினர். விளைவு இப்போது 350 ஏக்கர் பரப்பளவில் 2 லட்சம் மரங்களை கொண்ட மியாவாக்கி காடாக மாறியிருக்கிறது குப்பை மேடு. ஒரு 3 வருஷத்துக்கு முன்னால தோட்டங்கள் கொஞ்சம் பழுதான மாதிரி இருந்த தோட்டங்கள் இன்னைக்கு சோலையா உருவாகி ஒரு 300 ஏக்கரை உருவாக்கி வச்சிருக்காங்க. இந்த அளவுக்கு முன்னேறி போறதுக்கு மெயின் காரணம் இன்னைக்கு தூத்துக்குடி மாநகராட்சி மேயர் ஜெகன் சார் வீக்கெண்ட் ட்ரஸ்ட்ல எல்லாமே சேர்ந்து முழு முயற்சியோட கொண்டு வந்தது தான் இன்னைக்கு இந்த தோட்டம் இவ்வளவு பெருசா வளர்ந்ததுக்கு காரணம். இன்னைக்கு தூத்துக்குடி மாநகராட்சி தோட்டம் ஒரு சோலையா இருக்கு. குப்பை கிடங்குன்னு சொன்னது மாறி இன்னைக்கு ஒரு சோலையா உருவாயிருக்கு. இங்கு நடவு செய்யப்பட்டுள்ள மரங்களில் மல்பீரியன், அத்தி, மா, கொய்யா, ஒட்டுப்பழம் போன்றவை கொத்து கொத்தாய் காய்த்திருக்கின்றன. தக்காளி, கத்தரிக்காய், பீர்க்கங்காய் விளைச்சலும் அமோகம். இவற்றை பார்க்கும் போது மனதிற்கு மகிழ்ச்சி அளிப்பதாக கூறுகின்றனர் பராமரிப்பு பணியாளர்கள். கத்திரிக்காய், தக்காளி அந்த மாதிரி வச்சும் நாங்க யூஸ் ஆகிக்கிறோம். இது அந்த இடம் முன்னாடி ஒரு குப்பையா தான் இருந்தது. இப்ப நாங்க கண்ணு வச்சு பராமரிச்சுக்கிட்டு இருக்கோம். எங்கு பார்த்தாலும் பச்சை பசேலென காட்சியளிக்கும் இந்த இடம் இப்போது மான், மயில் ஆகியவற்றின் புகலிடமாகவும் மாறிவிட்டது. அங்கு தேங்கிய தண்ணீரில் நீந்தி மகிழவும் தவறவில்லை. தூத்துக்குடி ராமநாதபுரம் சாலையில் இருந்து கடற்கரை வரை மேலும் 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு மரங்களை நட்டு அந்த பகுதியையே சுற்றுலா தலமாக்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளது மாநகராட்சி. இதன் மூலம் மாசு இல்லாத தூத்துக்குடியை உருவாக்கிட முடியும் என்கிறார்கள் அதிகாரிகள். தூத்துக்குடி மாநகராட்சியில் தமிழக முதலமைச்சர் உத்தரவுக்கு இணங்க பல்வேறு பணிகள் நடைபெற்று வருது. அதில் ஒரு பகுதி தான் தருவக்குளம் டம்ப் யார்டு. இப்போ அது சோலையாக ஆக்கிட்டோம். டம்ப் யார்டு மாதிரி இருக்காது, குப்பைமேடு மாதிரி ஃபுல்லாக கிரீனரி. கிட்டத்தட்ட ஒரு 2 லட்சம் மரம் கிட்ட வைத்து நல்லாவே வளர்ந்து அது இயற்கைக்கு, அதை என்விரான்மெண்ட் ஃப்ரீயாக இருக்கிறதுக்கு, தூத்துக்குடியில் தொழிற்சாலை நிறையா இருந்தாலும் அதுக்கு ஃப்ரீயாக இருக்கிறதுக்கு ஒரு பாடமாக இருக்குது. இன்னும் ஒரு 2 வருஷத்தில் கடலில் போய் ரீச் ஆகிடுவாங்க. அது வரைக்கும் மரமாக இருக்கும். அதில் பயோமைனிங் பண்ணுறதுக்கு ஒரு 20 ஏக்கர் ஒதுக்கி விட்ருக்கோம். அது குப்பையை பிரித்து தரம் பிரிக்கிறது தனியாக இருக்குது. இது செடி வளர்த்து கடல் வரைக்கும் போகிற ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் மாதிரி. அது ஈசிஆரில் வர்றவங்களுக்கெல்லாம் ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் மாதிரி இருக்கும். பாலைவனத்தையும் பக்குவப்படுத்தினால் சோலைவனமாக்கி விடலாம் என்பதற்கு இந்த குப்பை கிடங்கே ஒரு சாட்சி. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.